இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம், நான் மட்டன் கிரேவிக்கு வந்துட்டு எப்போவுமே நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் மட்டும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இது மூணும் இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். 1 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இது வந்துட்டு இது பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். 1/2 kg மட்டனுக்கு தக்காளி வந்துட்டு 1 யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே எந்த நீங்கள் சமையல் பண்ணும்போதும் தக்காளி மட்டும் முதல்ல கட் பண்ணி வைக்காதீங்க. கட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரு புளிப்புத்தன்மை வந்துடும். நீங்கள் எப்போ அது போட போகிறீங்களோ அடுத்தது அந்த டைமில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும், தக்காளி மட்டும். இப்போ இதில் வந்துட்டு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடரு, 1/2 ஸ்பூன் வந்துட்டு டர்மரிக் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இல்லாட்டி அந்த மல்லித்தூளும் மிளகாத்தூளெல்லாம் அந்த கருகின ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ இது வந்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 1 or 2 minutes. இதில் வந்து முதல்ல மேக்னேட் பண்ணி வச்ச மட்டனை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. இது ஒரு 15 minutes லோ ஃப்ளேமில் நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம விசில் விட்டுக்கலாம். இதில் வந்து மல்லி இலை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes இருக்கட்டும். சால்ட்டும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 15 minutes கழித்து நம்ம கிளறி விடும்போது ஒரு தேங்காய் தொட்டியை மட்டும் போட்டுருங்க. இது எதுக்குன்னா உங்களுக்கு நல்லா மட்டன் வேகும். இப்போ ஒரு 6 to 7 விசில்ஸ் மட்டும் நம்ம விட்டுறலாம்.